பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனந்த விகடன் வந்து ரிவ்யூலாம் பார்க்குறது வெயிட் பண்ணி படம் பார்க்க போகிறவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி எந்த ரிவ்யூ பார்த்து படம் பார்க்க முடியுது நம்மளால்? ஒரு படத்தை என்ஜாய் பண்ண முடியுதா? ஒரு படம் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது வந்து இவங்களே ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க, இல்லை காசு வாங்கிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? எனக்கே படத்துக்கு போக தெரிய மாட்டேங்குது சார். இப்போ இல்லை சார், எப்பயுமே படம் வந்து நல்ல படங்களும் வந்திருக்கு. சொல்லியிருக்காங்க சார், சொல்லாமலாம் கிடையாது. நீங்கள் வந்து இன்டர்வல் சார், நம்ம ஒரே விஷயம் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு படம் எடுத்துருக்கீங்க, இன்டர்வல்லே போயிட்டு நம்ம போய் இன்டர்வலுக்கு முன்னாடியே போய் கேட்கறலாம் நியாயமா சார்? சார் அது அவங்க பண்ணட்டும் சார், அது அவங்களோட உரிமை சார். அது ஏன் சார் நம்ம அதை நம்ம பண்ணணும்? ஏன் பணம் வாங்கிட்டு பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா சார்? அது பணம் வாங்கிட்டும் பண்ணுறாங்க சார். இப்போ சொந்த ஒரு இப்போ இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் சார், இன்ஸ்டாகிராமோ இந்த நீங்கள் சோஷியல் மீடியா வந்து பூம் ஆனதுக்கப்புறமா தன்னோட சொந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக மற்றவங்களை போட்டு நம்ம நசுக்கிறது தப்பு தானே சார்? இன்ஃப்ளூயன்சருக்குலாம் ஒன்றுமே தெரியாது சார், படத்தை பற்றினா ரிவ்யூ பண்ணணும் தெரியாது. ட்ரூ சார். ஆனால் அவங்களெல்லாம் வச்சு படம் போட்டு அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுத்து எல்லாமே பண்ணியும் அவங்களால படம் ஓட மாட்டேங்குது. இப்போ கூட ஒரு பெரிய படம் வந்தது, பெரிய விண்வெளி நாயகன்ட்டு அவரோட படம் கூட வந்தது. அவர் அந்த அவங்களால எல்லா ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ அந்த படத்தினுடைய இது நான் உங்களுக்கே தெரியும் சார். கரெக்ட் சார். இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குங்க சார். 5 விரலும் ஒன்று கிடையாது. 5 பேரையும் நம்ம எல்லாரையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எனக்கு ஒரு நடிகனா அந்த ஒரு படம் பார்க்குறப்போ அந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு சில இடங்களில் எனக்கு பிடிச்சது. நடிகனாக பார்க்குறப்போ ஒருத்தனோட ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு பிடிச்சது. ஒவ்வொரு படத்துலையும் சார், ஓடாத படங்கள்லையுமே ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கும் சார். தெரியல சார், இது வந்து ஒரு காலகட்டம் தான் சார். எல்லாமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் தான். இப்போ யாருக்கு காட்டணும் யாருக்கு காட்டக்கூடாது குழப்பமான நிலை தான் இங்கே. இது வந்து அவங்களுக்கு காட்டுறீங்க எங்களுக்கு காட்டுறீங்களா ஒன்றும் கிடையாது. ப்ரொடியூசரை பொறுத்தவரையும் அவருக்கு அவங்களால உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருதா? இல்லை, வருமானன்றது எங்களுக்கு, நாங்கள் ஆர்டிஸ்டாக இருந்து நாங்கள் பதில் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக எங்களுக்கு வருமானம் இல்லை சார். இதை வந்து நீங்கள் டிப்ளமேட்டிக்காவோ இல்லை வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி நாங்கள் பதில் சொல்லுறது? பிகாஸ் வி ஆல்சோ ஆக்டர். ஸோ நாங்களும் வந்து அடுத்த படம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. ஏதோ ஒரு பர்பஸில் இந்த படம் நல்லபடியாக வரும், ரிலீஸ் ஆகணும், ப்ரொடியூசருக்கு பெனிஃபிட் வருதுன்னா பண்ணுறாங்க எல்லாமே. நம்ம பண்ணுறாங்களா பண்ணலையா நமக்கு சார். இன்னொன்று சொல்லணும்னா சார், இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டீகேட்லையும் இப்போ நம்ம வந்து விளம்பரம் செய்வதுன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. விளம்பரம்ன்றது படத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது மாறிட்டே இருக்குது. எப்படி முதல்ல நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம ரிக்ஷாவில் தள்ளிட்டு போயிருப்பாங்க ஊர் சைட்லலாம் இல்லைங்களா? அடுத்தது வந்து போஸ்டராக மாறிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிட் நோட்டீஸாக மாறிச்சு, அப்புறம் பேப்பரில் வந்துச்சு, அப்புறம் வந்து புக்கில் வந்துச்சு. இது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த காலகட்டம் தான் அது வந்து தேவை. நல்ல படங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது. ஒரு சில படங்களுக்கு வந்து பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தயாரிப்பாளர் படம் போட்டிருக்காங்கன்னா இந்த யுக்தி இருக்கிறத யூஸ் பண்ணி அவங்க வந்து அட்லீஸ்ட் தே வாண்ட் ரிகவர் சம்திங்ல சார். அது தப்பு கிடையாது சார். சார் நீங்கள் சார் அதான் சார் ஃபோன் சார் ஒரு 2 ட்ரூ சார். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி சார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபோன் யூஸ் பண்ணோம் சார்? பார்த்தீங்களா சார், இப்போ என்ன சார் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் சார். அவ்வளோதான் சார், அப்கிரேட் தான் சார். அப்கிரேட் பண்ணிட்டே போக வேண்டியது தான் சார், அவ்வளோதான் சார். இப்போ ஒன்று சார் ஏதோ ஒன்று ஆமாம் சார். சார் எனக்கு உண்மையை சொல்லணும்னா சார், ரொம்ப அது முகஸ்துதியாக ஒருத்தருக்கு பட்டர் போகிறதுக்காகலாம் நான் வந்து பேச விரும்பல. எனக்கு அஜய் சார் மேலே நம்பிக்கை இருக்குது. இதை வந்து நீங்கள் அவருக்கு நான் செல்ஃப் ப்ரொமோஷன் கொடுக்குறதாவே நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது. பட் அவரால் முடியுன்ற நம்புகிறேன் நான். இந்த படம் வந்து ஒரு சில திரையரங்குகளே வந்தாலுமே அது வந்து கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு எமோஷன் இருக்குது சார். 3 BHK ஆகட்டும், பறந்து போகட்டும், அதிலே ஒர்க் பண்ணுறவங்களும் இன்னொரு படம் குயிலின்னு ஒரு படம் வருது. அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அதுலேயும் லீடாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லா படமும் போய் பார்க்கட்டும். எங்களுக்கு தேட்டர் நிறைய கிடச்சிதுன்னா சந்தோஷம். அடுத்த படம் டெஃபினட்டாக எங்கள் முருகானந்தன் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் பெரிய படம் பண்ணுறாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலங்க, சக்தி சினி ப்ரொடக்ஷன் சரி சார். டோன்ட் கிரியேட் கான்ட்ரோவர்சி. ஆமாம் சார். சொல்லுங்கள். நாடோடிகளில் நீங்கள் நம்ம சசிகுமார் சாரோடலாம் நடிச்சிங்க. ஆமாம். இன்னைக்கு சசிகுமார் சாருக்கு போலீஸ் ஃபேமிலி, அதுக்கு முன்னாடி அந்த படம் 1-2 பெரிய லெவல் கொண்டு போச்சு. இந்த படத்துக்கும் அதுக்கான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ப்ரொமோஷன் சைடில் உங்களோடது
இல்லை இந்த ப்ரொமோஷன் சைடுறது தான் இப்போ பண்ணுறது எல்லாமே ப்ரொமோஷன் தான். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாமே. நாங்கள் இப்போ இந்த ஆர்டிஸ்ட்டாக எங்கள் வேலையை நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ சசிகுமார் அண்ணன் வந்து சசி அண்ணன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி நடித்தார். அவர் ப்ரொமோஷனாக வந்துட்டு அவர் ப்ரொடியூசர் என்ன அவர் கைட் பண்ணுறாங்களோ அதுதான் பண்ணாங்க. பர்சனலாக அவர் கொண்டு போயிட்டு அதை போய் சேர்க்கறதுக்கான விஷயங்கள் அவர் எதுவும் பண்ணல. அது பட் இந்த அளவுக்கு ப்ரொமோட் இந்த படத்துக்கு என்ன சக்தியோ அதை பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் பண்ணாமல். சார் டேரக்டர் சார் அது உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்களாம் பசங்க என் பொண்ணு கூட என் பேச்சு காசு வாங்கிட்டு போகுது காலேஜுக்கு படிச்சுட்டு பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு அதே மாதிரி இந்த டைம் ட்ராவல் இந்த டைம் லூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரே சீனை காட்டி போர் அடிச்சுடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இந்த படம் எப்படி இப்படி அப்பாவோட ஆம்பிஷனை பையன் அப்பாவுக்கு நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற, அதாவது பையன் மூலமா இப்போ ஒரு கல்பத்தண்டா இதெல்லாம் முடியல பையனை வச்சு அவர் கொண்டு வருவார் அப்பா. ஆனால் இதில் அப்பாவோட லட்சியத்தை பையனை வச்சு அடைய வைக்கிறீங்க. அது எப்படி அந்த ஃபீல் பண்ணீங்க, எப்படி அந்த சார்? படம் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் சார். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படத்தை ஒரு கதை வந்து உருவாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கும். இப்போது இது எங்கள் அப்பா ஜென்ரேஷன் அப்படின்றத நான் பேசலை. இப்போ நான் என்னோட ஜென்ரேஷன் வரேன். இப்போ வந்து என்னுடைய பையன் வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்கும்போது அந்த விஷயம் எனக்கு கிடச்சிருக்காரு. அப்போ நான் வந்து அதை விஷயத்தை அவன்கிட்ட சொல்லும் போது அவன் வந்து சில கேள்விகள் கேட்பான். என்ன ஏன் இது உங்களுக்கு கிடைக்கலையா, உங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணலையா, இது பண்ணலையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த ஒரு விஷயம் ஒரு ஸ்பார்க்காக நம்மளுக்கு மாறி ஏன் இது வந்து நம்ம வந்து இந்த பையன் போயிட்டு ஏன் அப்பாவோட ஆசைகள் நிறைவேற்றக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஸ்பார்க் தோணுது தான். அதுலேருந்து உருவானது தான் இது ஃபுல்லாக இந்த என்டையர் ஸ்கிரிப்டே சார். அதே மாதிரி நாங்கெல்லாம் அந்த காலத்து எஸ்எல்சி அப்படின்னு நம்மளை மட்டம் தட்டுவாங்க. இன்னைக்கு 5 ஸ்டெப்ல போட வேண்டியது 3 ஸ்டெப்ல ஒரு அப்படி போற போக்குல அழகா அடிச்சிட்டீங்க. ஏன்னா சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு. அவங்களுக்குலாம் வந்து இந்த இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம முரளி சொன்ன மாதிரி எல்லாமே ஜென்ரேஷன் டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ யாருக்குமே வந்து 10 ஸ்டெப் போடுறதுக்குலாம் நேரம் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப சுருக்கமாயிடுச்சு விஷயங்கள். அந்த ஒரு பையன் அங்கே போகும்போது நம்ம படித்த படிப்புலாம் ரொம்ப நீட்டாக இதுவாக இருக்கும். அவன் அதனால தான் 5 ஸ்டெப்பில் போட வேண்டியது ஏன் சார் 3 ஸ்டெப்பில் போட வேண்டியது ஏன் சார் 5 ஸ்டெப்பில் போடணும்ட்டு அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்கேன். என்னன்னா அவன் எல்லாத்தையும் மாற்ற போகிறான் அப்படிங்கிறதுக்கு. அது பையனும் அந்த ஹீரோயின் வந்து ஹோம்லியா வந்தவங்க செமையா கவர்ந்துட்டாங்க. ஏன் அவங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க? அந்த பையன் அஜித் கூட நடிச்சிருக்காப்ல. ஆமாம் சார் கொஞ்சம் அசிரி கூடுற மாதிரி ஒரு ப்ரொடியூசரோட பையன் நினைக்கிறேன். ஆமா அந்த பையனே கூட்டு வந்துருக்கலாமே சார். நல்லா இருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கூட்டு வரலாம் சார். நெக்ஸ்ட் டைம் கூட்டு வரோம் சார். ஆமாம் சார். ஆமாம் ஆமாம் சார். அதான் ஒரு பையன் வந்து அவங்க யங்ஸ்டர் ரொம்ப நன்றி சார் அந்த சொன்னதுக்கு சார். ஆக்சுவலி அது ஒரு பெரிய ஒரு குடுப்பினை இல்லையா பையன்களோட ஆசை. 60 வயசு ஆமாம் சார். படம் எடுத்துக்கலனால அவர் ஏன் இவ்வளோ டிலே? சார் இதுக்கு வந்து நான் தான் ஆன்சர் பண்ணணும். உண்மையே சொல்லிடுறேன். இந்த படம் எங்கள் பேனரில் எடுத்த படம். நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க என்ட்ரி லெவல் ஆர்டிஸ்ட் தான் இதில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுன்றது வந்துட்டு உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ஒரு டஃப்பான காரியம் அப்படின்ட்டு. அதால் எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு முதல்ல நம்ம ஒரு படம் எடுத்துருவோம் சார், எடுத்து பேனரை வந்து ஃபெமிலியர் பண்ணிவிடுவோம் முதல்ல, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோன்னா இது போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் முதல்ல வந்துட்டு காடப்புறா கலைக்குழு அப்படின்ட்டு முனிஷ்காந்த், காளி வெங்கட் இந்த மாதிரி ஒரு குரூப் வச்சுட்டு ஒரு படம் எடுத்து சேர்த்தோம். அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. பட் அந்தளவு வந்து அது வெற்றி அடையலை. பட் இருந்தாலும் வந்து பேனர் வந்துட்டு சக்தி சினி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படம் எடுத்துக்கிறாங்கன்றது ஓரளவு பரவலாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தைரியமாக இந்த படத்தை வந்துட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அதனால் அதுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. இது வந்து வச்சது வந்து ப்ரொடியூசர் சார். ஸோ அது காரணத்தை நான் சொல்லிடுறேன், டைரக்டர் முடிக்கட்டும். ப்ரொடியூசர் தான் வச்சார். உண்மையிலே வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது இந்த பேர். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நிறைய பேர் வச்சுருந்தோம். ஸோ அந்த பேரில் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது. அது மாதிரி எனக்கு இந்த ஸ்கிரிப்டடாக இருந்து பிடிச்சது வந்து அனுகிரகம் ரொம்ப நல்லா இருந்தது. வைக்கலாம் அனுகிரகம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள், அனுகிரகன் அப்படின்னும் போது நல்லா இருந்தது. அதனால் சார் இல்லை அப்படின்னு இது இப்போ இந்த ஸ்டோரி லைனில் கனெக்டட். இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகன்ன்றது வந்து அனுகிரகம் பெற்றவன். எல்லாருமே அனுகிரகம் தான் சார். நாம எல்லாருமே அனுகிரகம் பெற்றவன் தான் சார்.
தேங்க்யூ கார்த்தினா, தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ நன்றி ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ. Side.